வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்மளால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. ஆளுநர் ரவி பதவி நீக்கமா? அப்படியே ஆளுநர் ரவி பதவி நீக்கமான்னு சொன்ன உடனே தமிழ்நாடே ஒரு குதூகலம் ஆகிட்டதை நம்மளால் பார்க்க முடியுது. உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணை நடக்குமா? ஏன்னா இவ்வளவு நாள் ஆளுநரை நீக்கணுன்ட்டு திமுக அரசாங்கம் அமித்ஷாட்டிருந்து எல்லாத்துலேயும் குரல் கொடுத்தாச்சு. நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா அரசியல் கட்சியும் பிஜேபி அதிமுக தவிரன்னு நினைக்கிறோம், எல்லாரும் சொல்லிட்டாங்க வேணான்ட்டு. ஆனாலும் ஆளுநர் ரவி அவர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார். அவர் பதவி நீட்டிப்பே பண்ணல. ஆனாலும் ஆளுநர் மாளிகையில் உட்காந்துருக்காரு. ஆளுநர் மாளிகையில் செலவு அதிகமாகுது. அவருக்கு பெட்ரோலுக்கு இவ்வளோ செலவு, வெளியூர் போகிறதுக்கு இவ்வளோ செலவு, அவர் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினார் அதுக்கு இவ்வளோ செலவு. எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு மக்கள் பொங்கல் கொண்டாட்டத்தில், அதாவது தமிழ்நாடுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை அவர் மாற்றி அமைக்க சொல்லுவார். தமிழ்நாடு தமிழகம்லாம் சொல்லுவார். வள்ளுவர் காவி கூட போடுவார். அது வள்ளலார் சனாதனம்பார். ஆனால் பொங்கல் விழா மட்டும் கரெக்டாக கொண்டாடிடுவார். பொங்கல் விழா கோலாகலமான கொண்டாட்டம். பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, கொண்டாட்டத்திற்கு என்ன குறைவு, அவ்வளோதான் சொல்லணும். அவருடைய எல்லாத்தையும் கூட்டு வச்சு ஒரு கொண்டாட்டம். நல்லது, பொங்கல் விழா கொண்டாடினா நல்லது தான். பட்டு நம்ம தமிழக மக்கள் கேட்குறது புரியுது. யார் காசுலிங்க கொண்டாடினாங்கன்னு கேட்குறீங்க. அதுவும் நம்ம காதில் ஒழிச்சிட்ருக்குது. ஏன்னா இந்த டைமில் மிக மிக முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். எப்பயுமே இந்த விஷயத்தை சொல்லுவோம். அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் அவர்களோ அமைச்சர் அவர்களோ டீ குடிக்க வராது, டீ செலவு மிச்சம்னாரு. அதை இன்னும் நம்மகிட்ட உறுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம வரி பணத்தில் ஆளுநர் டீ குடிக்கிறாரு. இதை முதலமைச்சர் சாப்பிட்றதுல என்ன அண்ணாமலைக்கு என்ன இவ்வளவு ஒரு ஆதங்கம்? அண்ணாமலை குடிக்கிற டீயே தமிழக மக்கள் கொடுத்த டீயே என்ன ஒரு ஆணவமான பேச்சு? தமிழ்நாட்டு முதலமைச்சருங்க, அவர் வரலங்கிறதுனால டீ மிச்சம்னு சொன்னீங்க பாருங்க. அந்த வார்த்தையை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் மேலேயோ திமுக மேலேயோ 1000 குறை இருக்குங்க எங்களுக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அந்த இடத்துல எடப்பாடி இருந்தாலும் யார் இருந்தாலும் அவர் தான் எங்கள் முதலமைச்சர். அவரை எப்படி நீங்கள் இழிவுபடுத்தி பேசுவீங்க? வரலாறு கண்டிப்பாக வரலாறு தான் நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்களே. சரி, ஆளுநர் மேட்ரு என்னாச்சு? ஆக்சுவலாக ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு கல்வி கொள்கையானாலும் சரி, துணைவேந்தர் நியமனாலும் சரி, இங்கே அவங்க அனுப்புகிற கோப்புனாலும் சரி, சிறை கைதிகளை பரோலில் விடுறது அதுக்கும் கையெழுத்து போடுறதில்ல. மொத்தத்தில் எதுக்குமே கையெழுத்து போடுறதில்ல. எதுக்குமே கையெழுத்து போடலையா? ஆமாங்க, எதுக்கும் கையெழுத்து போட மாட்டார். அவர் கையெழுத்து போடாமல் அப்படியே வச்சுக்குவார். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்குவார். அவருக்கு எப்போ கோபம் வரும், எப்போ நல்லா இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ராஜ்பவனில் இந்த பொங்கல் கொண்டாட்டம் அதில் கூட சிரிக்க மாட்டார். என்னென்னு தெரியல, ஆளே ஒரு அந்த ரஃப்பாக இருக்கார். ஒருவேளை எப்பயுமே சிந்தனை 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 சிற்பிம்பாங்கள அந்த மாதிரி இவர் ஐயா மோடி இருக்கார்ல, அந்த மாதிரி இருப்பார் போல. எப்பயுமே இவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. இப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் கூட ஒருத்தர், சீமானு, வேறு யார், நிறைய பேர் சொல்லலாம். இவங்கெல்லாம் கூட எப்பயாவது சிரிப்பாங்க. இவங்க சிரிக்கவே மாட்றாங்க. என்ன அண்ணாமலை கூட சிரிப்பார். என்ன ஒரு ஆட்டிடியூட்னு நமக்கு ஒன்றும் புரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆளுநரை தொடர்ந்து மாற்ற வேண்டும். ஆளுநரோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு, இவரை மாற்றுவாங்களா இல்லையான்னு சொல்லும் போது ஆரிஃப் முகமது கான்லேருந்து எல்லாத்தையும் மாற்றினாங்க. ஆனால் இவர் மட்டும் மாற்றலை. போய் மோடி பார்த்துட்டு வந்துட்டார். ஏன்னா சொல்லுவாங்கள்ல, கொடுக்கறதுக்கு மேலே வாங்கல, அதுதான். வேறு ஒன்றும் நமக்கு பேச முடியாது. நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை சொன்னால் இவர் பல விதமாக திங்க் பண்ணுவார். செந்தில் பாலாஜி ஈடியை விட்டு கார்னர் பண்ணணும்னு மோடி நினச்சாருன்னா எல்லாம் ஓகேங்க, நீங்க நான் அவரை பதவி நீக்க பண்ணுறேன்னு இவரே ஒரு பதவி நீக்கம் பண்ணுவார். உங்களுக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னா, ஓ அப்படியா, தப்புன்னு வாபஸ் வாங்குறது. இது மாதிரி நிறைய வேலைலாம் பண்ணுவார். படிக்கிறேன்னு சொல்லிட்டு பெட்ரோல் செலவெல்லாம் போட்டு வந்துட்டு, இல்லை எனக்கு யார் மோஞ்சும் பிடிக்கலப்பா, நான் கிளம்புறேன்ப்பா, இல்லை இந்த இடம் எனக்கு பிடிக்கல, லைட்டிங் சரியில்லைன்ட்டு கூட போடுவார், சொல்லுவார். என்னங்க தேசிய கீதம் சொல்கிறது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது. இவருக்கு நல்லா இருந்தால் தான் நமக்கு ஆச்சரியம், கரெக்டாக இருந்தால் தான் ஆச்சரியம். சரி, இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண எடுத்துக்க மாட்டேறேன்னா அவர் சொல்லி தானே பண்ணுறாரு. ஏன்னா கொஞ்சம் கூடுதலாக பண்ணுறாரு. இப்போ ஆளுநர் ரவி அவர்களை பதவி நீக்கம் அப்படின்னு ஒரு வாசகம் வந்தால் தமிழகம் முழுக்க பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு ஆளுநர் ரவி அவர்கள், கருக்கா சுரேஷ் அவர்கள் தன்னை எங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல், சும்மா அங்கேயோ போட்டான் ஒரு இது, அதுக்கே பெரிய விஷயமாகி சட்டமனுக்கு சீர்குலைச்சிட்டார். அண்ணாமலைன்னு எல்லாம் சட்டமனுக்கு முடிஞ்சு போச்சுங்க. ஆளுநரை பார்க்க எல்லாம் போகிறாங்க. என்னங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சும்மா கீழே போட்டாருங்க, ஒன்றும் இல்லைங்க, அதுக்கே வேணாம். ஆமாங்க, அதுக்கே தான். தமிழ்நாட்டில் பதட்டம். தமிழ்நாட்டில் எங்கெங்க பதட்டம் இருக்குது சொல்லிக்கிட்டே போ. நிறைய பேசியிருக்கார் அவர். வரலாம் அவர் பேச்சு எடுத்தோன்னா அறநிலைத்துறையை பற்றி அவர் பேசிய பேச்சு, சிதம்பரம் நடராஜர் தீட்சிதர்களை பற்றி அவர் கொடுத்த வக்காலத்து, இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நிலையில் ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக ஒரு ரிட் மனு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனுவில் என்ன சொல்கிறாங்க? இந்த ஆளுநர் பாருங்கள், என்னைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து இவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு செயல்பாடு கூட தமிழக அரசுக்கு ஆதரவாகவே இல்லை. ஆண்டு கொண்டிருக்கிற கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை பண்ணுறார். எல்லாத்தையும் தாண்டி
எமர்ஜென்சி காலம் மாதிரி இருக்குங்கிறார். இவர் தான் சார் கவர்மெண்ட்டு, இவருடைய கவர்மெண்ட்டு சார் இது, இவரும் கவர்மெண்ட்டில் ஒரு அங்கம் சார், கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி சார். அவரே சொல்கிறாரு எமர்ஜென்சின்னா இவர் மேலே தப்பாகிடுது. ஏன்னா அப்படி ஒரு வேளை இவர் நினச்சிருந்தாருன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், உள்துறை செயலாளர் இவங்களை கூப்பிட்டு என்னங்க பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் ஒரு ஆளுநருடைய கடமை. அது இல்லாமல் சும்மா 19 எமர்ஜென்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் குறிப்பிட்டு காட்டுறார். ஆளுநர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டார். ஃபுல்லாக என்னென்ன தவறி இருக்காரு. ஏற்கனவே திமுக அரசு ஆளுநர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, ஒரு மும்மொழி கொள்கை அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் பேசிகிட்டு இருக்காரு. நீட்டை பற்றி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. மாணவர்களுக்கு ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துகிறார். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எங்கே நம்ம ஆளுநர் மாளிகையில் உட்காந்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் படித்து பாஸ் ஆகி போனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்காதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் கேட்கணும். இதெல்லாம் தவறான கைடன்ஸ். இன்னொன்று 2014க்கு முன்னால் வரைக்கும் இந்தியா ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஐயா மோடி வந்ததுக்கப்புறம் இந்தியா எங்கேயோ போயிடுச்சு. இப்படிலாம் அவர் பேசினது வரலாறை மாற்றி 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 மாற்றி, அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை தமிழ்நாடு மதிக்கவில்லை. அவர்களை ஜாதிய அடையாளத்தை கொண்டு வைத்திருக்கிறது. நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னால் சாப்பிட முடியலன்னு சொன்னவர் தான். பீகாரில் எப்படி இருக்குன்னு தெரில, நம்ம சூப்பராக தான் வச்சுருக்கோம். அவர் ஏதோ சொல்கிறார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மேற்கோள் காட்டி ஆளுநர் அவர்கள் கோப்புகளிலும் கையெழுத்து போடவில்லை. ஏற்கனவே இவர் மீதான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. ஐயா, உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் ஏற்கனவே அவரை கண்டிச்சிருக்கீங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்கணும், அதுதான் உங்களுடைய வேலைன்னு ஏற்கனவே பல தடவை சொன்னாலும் திரும்ப 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 இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி திரும்ப 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 பண்ணுறவர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இதை உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் தான் ரிட் மனு. ஆரிஃப் முகமது கான் மேலே கூட இப்படிலாம் போடல, இவர் மேலே இப்படி போட்டிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் எடுத்து கேள்வி கேட்டால் என்ன சிக்கல்னா, கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவார், ஆளுநர் ரவி ஒரு வழக்கறிஞர் வைப்பார். அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு. அந்த லட்சக்கணக்கான காசு யார் கொடுக்கணும்? நம்ம தாங்க கொடுக்கணும், தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு ஒரு வக்கீலை வைக்கும், லட்சக்கணக்கில் செலவு. அதுக்கு நம்ம காசு தான். சரி, இங்கேருந்து 2 அதிகாரிகள் ஃப்ளைட்டில் போனால் அதுக்கு நம்ம காசு தான். ஆளுநரையா அவர் தனியாக போக மாட்டார், 4-5 பேர், அவருக்கு காசு நம்ம காசு தான். அப்போ மொத்தமாக தேவையில்லாமல் மக்களுடைய வரிப்பணத்தை ஆளுநர் எவ்வளவு வீணாக்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவிலேயே அதிகமாக அந்த ராஜ்பவனுக்கு செலவிடுறது நம்ம ராஜ்பவன் தான். உள்ளே இருக்கக்கூடிய 83 பணியாளர்கள், இது நம்ம பேர் என்னது ஊட்டி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 60 பணியாளர்கள் தினம் தினம் அவர்களுக்கு பயணப்படி, அந்த படி இந்த படி, விமான செலவு, அந்த செலவு, இந்த செலவு, ஐயோ ஸோ போட்டிருக்காங்களே. ஒரு நாள் ஐயா RN ரவியின் செலவு 2 அப்படின்னா சரி 2000 இல்லை, 2 அப்படி 20,000 இல்லை, 238, 2,38,000 ரூபாவா? என்னங்க, இங்கே நிறைய பேருக்கு சம்பளமே அந்த மாதிரி இருக்காதேங்க. ஒரு மாத சம்பளமே இருக்காதே. ஒரு மாதம் இல்லை, நிறைய பேருக்கு மாதம் 5,000 ரூபாய்க்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க? 2,38,000 ரூபாய்க்கு என்னங்க பண்ணுவார் ஒரு நாளைக்கு செலவு? இல்லைங்க, வீட்டில் தான் இருப்பார். வீட்டில் தான் இருப்பாரா? வீட்டில் இருந்து எப்படிங்க செலவாகும்? செலவாகுதுங்க. நிறைய புக் வாங்கி படிப்பார். நம்ம அண்ணாமலை 20,000 புக்கு படிச்சிருக்காரு. அதுமாதிரி நீங்கள் நினைக்கிறது கரெக்டாக தான். எவ்வளோ தான் புக் வாங்கி படித்தாலும் எப்படிங்க எவ்வளோ காசு செலவாகும் பண்ணுறாரு. சொகுசான வாழ்க்கை, எப்படி இவ்வளோ பெரிய மாளிகை எல்லாம் இருந்தும் தமிழ்நாடு மக்களுக்கு மீண்டும் மீண்டும் அநீதி செய்கிறார். அதனால் இவர் இந்த வேலையை விட்டு போஸ்டிங் விட்டு தூக்குங்கன்னு தான் கேஸ். இதை தூக்குறா என்ன பிரச்சனை வரும்னா, அந்த கேஸ் வந்தால் ஐயா இவருக்கு நீங்கள் பதவி நீட்டிப்பே பண்ணல, பதவி நீட்டிப்பு பண்ணாமல் எப்படி இவர் இருக்கார், பதவி நீட்டிப்பு பண்ணாமல் எப்படி இவர் ஆளுநர் போய் அவங்க கவர்னர் வரைக்கும் இவரை கூப்பிட்றாங்க, சட்டப்படி சரியா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வரும். அதனால் இன்றைக்கி மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த ரிட் மனு அப்படிங்கிறதை உச்சநீதிமன்றம் விரைந்து விசாரிக்கிறது தான் பெரும்பாலான தமிழர்களின் கோரிக்கை. தமிழுடைய உணர்வுகள் எல்லாவற்றிலும் தமிழர்களை சீண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆளுநருக்கு கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் ஒரு பாடம் சொன்னதான் மற்ற ஆளுநருக்கு ஒரு பயம் இருக்கும். நிறைய விஷயத்தில் நல்ல தீர்ப்பை கொடுத்த உச்சநீதிமன்றம் இதையும் விசாரிக்க வேண்டும். அவருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கிறத வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காரு. இதற்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.